இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கோவை நேரு நகர் பகுதியை சேர்ந்தவர் சிவசாமி, வயது 56. இவர் தனது ரெடிமிக்ஸ் கான்கிரீட் நிறுவனத்தை விரிவுபடுத்த தனியார் நிறுவனத்திடம் கடன் பெற்று தரும்படி அரி என்பவரை நாடினார். அவர் செந்தில்வாசன் என்பவரை அறிமுகப்படுத்தினார். சிவசாமியிடம் 70,000 ரூபாய் பெற்றுக்கொண்ட செந்தில்வாசன் கடன் பெற்று தரவில்லை. சிவசாமி தொடர்ந்து நெருக்கடி கொடுத்ததால் அவர் திருநெல்வேலி இலந்தையைச் சேர்ந்த கண்ணன், சென்னை கார்த்திகேயன், தேவக்கோட்டை அன்புசெல்வன், தென்காசி ஆண்டனி ஆகியோரை அறிமுகப்படுத்தினார். அவர்கள் 25 கோடி ரூபாய் கடன் பெற்று தர 70 லட்சம் ரூபாய் கமிஷன் வேண்டும் என்று கேட்டனர். சிவசாமியும் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து பொதுத்துறை வங்கியில் எடுக்கப்பட்ட தலா 12.50 கோடிக்கான 2 டிடிகளை சிவசாமியிடம் காட்டினார். இதை நம்பி 2 தவணையாக 67 லட்சம் ரூபாயை கமிஷன் தொகையாக கொடுத்தார். ஆனால் அந்த டிடி போலியாக தயாரிக்கப்பட்டது. சொன்னது போல் அவர்கள் கடன் வாங்கி கொடுக்கவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சிவசாமி கோவை பீளமேடு போலீசில் புகார் செய்தார். போலீஸ் விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியானது. அதாவது சிவசாமியை கண்ணன் என்ற பெயரில் ஏமாற்றியவர் சத்திரிய சான்றோர் படை அமைப்பை நடத்தி வரும் அரிநாடார் என்பது தெரியவந்தது. இன்னொரு மோசடியில் ஏற்கனவே கைதான அரிநாடார் சென்னையில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார். இதையடுத்து கோவை வழக்கிலும் அவரை கைது செய்தனர். அவருக்கு உடந்தையாக இருந்த கார்த்திகேயன், செந்தில்வாசனும் கைதாகினர். அன்புசெல்வன், ஆண்டனியை போலீசார் தேடி வருகின்றனர். இதற்கிடையே அரிநாடாரை கஸ்டடி எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு கோவை 2வது மேஜிஸ்திரேட் கோர்ட்டில் பீளமேடு போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. சென்னை ஜெயிலில் இருந்து கோவை கோர்ட்டுக்கு அரிநாடார் அழைத்து வரப்பட்டார். அவரிடம் 2 நாள் கஸ்டடியில் விசாரணை நடத்த பீளமேடு போலீசாருக்கு மேஜிஸ்திரேட் அனுமதி வழங்கினார். இதையடுத்து அவரை விசாரிப்பதற்காக போலீசார் அழைத்து சென்றனர். செய்தியாளர்களை பார்த்த அரிநாடார் திடீரென கோஷம் போட்டார். ஆலங்குளம் தொகுதியில் என்னை போட்டியிட விடாமல் தடுப்பதற்காகவே பொய்கேஸ் போட்டு போலீசார் கைது செய்கின்றனர் என்று கத்தினார். இதனால் கோர்ட் வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் திமுக மற்றும் அதிமுகவுக்கு கடும் நெருக்கடி கொடுத்தவர் அரிநாடார். ராக்கெட் ராஜா நிறுவிய பனங்காட்டு படை கட்சி சார்பில் ஆலங்குளம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக அரிநாடார் களமிறங்கினார். அந்த தேர்தலில் 37,727 ஓட்டு வாங்கி மொத்த கட்சிகளையும் அதிர வைத்தார். தேர்தலில் வெற்றி பெற்ற அப்போதைய அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் 74,153 ஓட்டும், திமுக வேட்பாளர் பூங்கோதை 70,614 ஓட்டும் வாங்கினர். இருவருக்கும் 3,539 ஓட்டுதான் வித்தியாசம். பூங்கோதை தான் ஆலங்குளத்தில் வெற்றி பெறுவார் என்று திமுகவினர் உறுதியாக நம்பினர். ஆனால் மனோஜ் பாண்டியன் வெற்றி பெற்றார். அரிநாடார் வாங்கிய 37,000க்கும் அதிகமான ஓட்டுதான் இதற்கு காரணம். அவர்தான் திமுக ஓட்டை பிரித்துவிட்டார் என்று திமுகவினர் கருதினர். இதற்கிடையே ராக்கெட் ராஜாவுடன் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு சத்திரிய சான்றோர் படையை நிறுவிய அரிநாடார் மீண்டும் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட தீவிரமாக தேர்தல் வேலை செய்து வந்தார்.